ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பிரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி 4 விதமான அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 4 விதமான சைடிஷும் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விதமான சைடிஷ் ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி உருண்டை குழம்பு. சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி. மேலே ஒரு மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்தேன். இந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 10 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு அதையும் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சின்ன வெங்காயம் 2த்தையும் ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும். இதில் 2 தக்காளி பழம் சேர்க்குறேன். நல்லா நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு வெங்காயம் தக்காளியை ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வதங்க விடுங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வெங்காயம் தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை 300 ml தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். புளியினுடைய அளவு 25 கிராமுங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இது மிதமான தீயிலே 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காவை சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. 3/4 பதம் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி குழம்புல ஊற வைக்க போகிறோம் உருண்டையை, அதனால் ஒரு 3/4 பதம் உப்பு சேர்த்தா போதுங்க. இப்போ 3/4 பதம் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதில் மல்லித்தழை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி விடாமல் அரைச்சாதாங்க இது போல் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பக்குவமாக வரும். ஒருவேளை தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ரொம்ப சேர்த்திங்கன்னா உருண்டை ஹார்டாக இருக்கும். இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொச்சி வந்துடுச்சுங்க. குழம்பு மூடி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கங்க. ஒரே இடத்துல சேர்க்காமல் சுற்றிருந்து குழம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி உருண்டைகளை தனித்தனியாக சேருங்க. இப்போ
இப்போ உருண்டைகளை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. மிக்ஸ் பண்ணாமல் மேலே மூடி போட்டுட்டுங்க. உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். இப்போ மேலே மூடி போட்டு இது ஒரு 3 நிமிஷம் ஒரு சைடு அப்படியே வேக விடுங்க. உருண்டைகள் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்துல நல்லா வெந்திருக்காங்க ஒரு சைடு. இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ உருண்டைகளை நல்லா மிக்ஸ் பண்ணலாம், ஒன்று கூட உடையாதுங்க. நம்ம எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்க பாருங்கள். உருண்டைகள் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு திருப்பி விடுங்க, கொஞ்சம் கூட உடையாதுங்க. இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் மிதமான தீயிலே வேக விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். எல்லாம் சேர்த்த உருண்டைகள் ஒன்று கூட நான் உடையாமல் அருமையாக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். மண் சட்டின்றதுனால அந்த சூட்டல்லே நல்லா கொதிக்குதுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தழை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி சைவ மீன் குழம்பு. வாழைக்காவை பயன்படுத்தி சுவையாக எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த சைவ மீன் குழம்பை எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணீரில் 2 வாழைக்காவை சுத்தமாக அலசிட்டு வாழைக்கானுடைய மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் கட் பண்ணிட்டு தண்ணீரில் சேர்த்துருக்கேன். இந்த வாழைக்காவை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் 10 நிமிஷம் வெந்துடுச்சுங்க. வெந்த வாழைக்காவை தனியாக எடுத்து இதை ஆற விட்டுடலாங்க. ஆறினதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் மீன் மாதிரி ஷேப்பில் வர்றதுக்கு நம்ம இது போல் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணிங்கன்னா நல்லா மீன் ஷேப்பில் இருக்குங்க. இப்போ எல்லா வாழைக்காவையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண வாழைக்காவை நமக்கு மீன் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக இது போல் கத்தி வச்சு கீறிக்குங்க. இப்போ நடுவில் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எல்லா வாழைக்காவையும் எடுத்துக்கலாங்க. கட் பண்ண வாழைக்காவை வீணாக்காதீங்க, அதையும் தனியாக நம்ம மசாலா போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா வாழைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காவையும் நடுவில் ஹோல் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த வாழைக்காவில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 பதம் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம குழம்புல போட போகிறோம், அதனால் 3/4 பதம் உப்பு போட்டால் போதுமான அளவில் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ண வாழைக்காவை ஒரு 5 நிமிஷம் இதை ஊறட்டுங்க. ஸ்டவ் மேலே ஒரு மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் 100 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா வீடியோக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுமான அளவில் இருக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா கிரேவி நல்லா திக்காக நல்லா இருக்குங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இது மிதமான தீயிலே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த தக்காளி வெங்காயனுடைய பச்சை வாசனை போய் நல்லா 3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா இதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. நான் 25 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை 300 ml தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ புளி கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இதை மிதமான தீயிலே ஒரு 12 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. ஈரையில் கலந்து விடணுங்க. இப்போ நம்ம வாழைக்காய் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச வாழைக்காவை ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்ல சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வாழைக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வேக வச்ச வாழைக்கான்றதுனால சட்டுன்னு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க.
இப்போ வாழைக்காவை தோசைக்கல்லில் சேர்த்து சுற்றி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டு இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து 2 சைடு நல்லா மொறுன்னு வெந்துருச்சுங்க. இது இப்படியே நம்ம சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ நம்ம குழம்பும் கொச்சிருச்சுங்க. கரெக்டாக எனக்கு ஒரு 13 நிமிஷம் ஆச்சுங்க. குழம்பு நல்லா திக்காக சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பொரிச்சு வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாங்க. வாழைக்காவையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விடலாங்க. மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணி இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணாலும் மண் சட்டின்றதுனால அப்படியே தகன்னு கொதிக்குதுங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு நாவில் எச்ச ஊறும். இந்த சைவ மீன் குழம்பு செய்து பாருங்கள். இப்போ நம்ம 3ஆவது பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி கறி குழம்பு மிஞ்சும் சுவையில் சோயா குழம்பு சுவையை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த சோயா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் மிதமான தீயிலே வச்சுட்டு இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபடட்டுங்க. இந்த டைமில் நம்ம சோயாவை 10 நிமிஷம் வெந்நீரில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச சோயாவை ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதில் 50 ml அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிராக சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதில் மராத்தி மூக்கு, அப்புறம் பிரெஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து மிதமான தீயிலே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற வச்ச சோயாவை சேர்த்துக்கலாம். இப்போ சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் சேர்த்ததுனால அடி பிடிக்கும். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாங்க. இப்போ 300 ml தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சோயாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன். தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு கொதிக்க விடலாங்க. இப்போ ஒரு கொதி சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதுங்க. 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ நம்மளுடைய சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. குக்கரில் ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறையில் சோயா கிரேவி செய்து பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பொடியாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. 4ஆவதாக பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி சின்ன வெங்காய காரக்குழம்பு சுவையை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன். இதில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கருவடகம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கருவடகம் பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் தட்டிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன்.
இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் தேவைக்கேற்ப 1.5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸு புளியை 300 ml தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த புளியினுடைய அளவு 25 கிராமுங்க. புளிக்கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ மேலே மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா சுண்ட விட்டுடலாம். குழம்பு இடையில் கலந்து விடுங்க. ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. வெல்லம் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு கொதிக்க விட்டேன். இப்போ நம்மளுடைய சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. 4 விதமான குழம்பு ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விதமான குழம்பு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே முறையில் இதே அளவோட இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.